சத்யா நைட்ல இருந்து வீட்டுக்கு வரல மாமா. அவங்க சொன்ன ஏரியா இதான்டா. இங்கதான் ஏதோ ஒரு வீட்டுல டெலிவரி இது சிட்டியோட வேலை தான்டா. என்ன பாக்குற? சிறடி காசியில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு வாங்க பார்த்தலாம். சிறடி காசி சீரியலில் ரொம்ப விருப்பமாக போயிட்டுக்குன்னு சொன்னாங்க. அதாவது மீனாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் 3 பேர் சேர்ந்து பைக்கில் வந்துட்டு இருக்காங்க. முத்து கூட யார் பிரச்சனை பண்ணாங்களோ அவன் அதே ஆள் தான் வந்து இன்றைக்கி பிரச்சனை பண்ணாருன்னு சொன்னாங்க. பிரச்சனை பண்ணுறாங்க மீன்ஸ் ஃபைன் வந்து 500 ரூபா போடுறான்னு சொன்னாங்க. மீனா அப்செட் ஆகி அப்படியே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே முத்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் பைக்கில் 3 பேர் வந்தோம், எங்களுக்கு ஃபைன் வந்து ஒரு 500 ரூபா போட்டாங்க. யார் என்னன்னு கேட்கும்போது முத்து கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்களோட டிராஃபிக் போலீஸில் ஒருத்தர் ஒம்பளத்துட்டு இருந்தார்ல, அவர் தான் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஃபைன் போட்டார் அப்படிங்கிறாங்க. அப்பயே முத்து புரிஞ்சுக்கிறான், நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணுவோம், நம்ம மனைவிக்கிட்டே பிரச்சனை பண்ணியிருக்கான், இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி எல்லாமே பிளான் பண்ணுறாங்க. நம்ம மனோஜ், அவங்க ஃப்ரெண்டு மீனா, முத்து எல்லாமே சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சலத்திட்ட நம்ம இவங்களாம் ரோனி விஷயத்தை பற்றி எல்லாம் வெளியே சொல்லிட்டாங்க பாருங்க. அது எப்படி சொல்லலான்னு சொல்லி எல்லாம் பக்கம் பிளான் பண்ணி போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் சிறடி காசி சீரியல் எதை நோக்கி போயிட்டு இருக்கு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனால் இது என்ன டார்கெட்னு நோக்கி வந்து நம்ம அவங்க ஃபைன் போட்டிருக்கான்னு சொல்லி தெரியல மீனாக்கு. முத்து அவங்களுக்கு இதே மாதிரி தான் ஃபைன் போட்டார் அந்த இன்ஸ்பெக்டர். ஆனால் இதவே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாருன்னா அடுத்து 1000 ரூபா கூடி ஃபைன் போடுவார். இதுக்கு வச்சு முடிவு கார்டு நம்ம எண்டு கார்டு போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த வாரம் ஒரு தரமான ஒரு சம்பவத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்குன்னே சொல்லாங்க. வில்லனோட ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்தோட தம்பியை தூக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதை நோக்கி தான் சிறடி காசி சீரியல் போயிட்டு இருக்குன்னே சொல்லாங்க. அதே மாதிரி நம்ம ரோஹினியும் நம்ம விஜயாவுக்கும் 2 பேர்த்துக்கு பத்திக்கிச்சு நேற்று. அதாவது நம்ம ரோஹினி என்ன சம்பாரிச்சாலும் எது பண்ணாலும் அந்த பணத்தை வந்து உடனே வந்து நம்ம விஜயா மாட்ட கணக்கு கொடுத்துட்டு தான் வீட்டுக்குள்ளேயே போகணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. எந்த பணத்தை செலவு பண்ணாலும் நீ என்கிட்ட சொல்லிட்டு தான் செலவு பண்ணணும்னு இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாங்க. சிறடி காசி சீரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. டைம் ஃபார் வாட்சிங் டேஸ். பை. பி பாய்.